தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காரு. வேலூர்ல கிட்டத்தட்ட இப்போது தற்போதைய கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து 20 கல்குவாரிகளை தற்காலிகமாக தடை விதிச்சிருந்தார். முதலமைச்சரோட அலுவலகம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இதை மாறப்போகுது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்க்க போற சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவரு கூட இருக்கிற அதிகாரிகள், அதாவது IAS ஆஃபீஸரும் சரி, உயர் அதிகாரிகளும் சரி, சப்போர்ட் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அதுலதான் சந்தேகம். ஏன் அப்படின்னா, அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாலும் அவரை சுத்தி இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ என்னதான் இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய முடிவா இருக்கு. இப்போ இனிஷியலா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்களை களை எடுக்கும் பணி, அதாவது நடவடிக்கை எடுக்கும் பணி நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா பட்ஜெட் முடிஞ்ச உடனே அதிகாரிகள் மீது, அதாவது யாரெல்லாம் திமுக ஆட்சியில கோலோச்சிய IAS ஆபீசர்ஸ் இருக்காங்க, அந்த துறை செயலாளர்கள், அவர்கள் எல்லாம் கட்டம் கட்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்க செய்த ஊழல்களை தயார் பண்றதுக்கும் ஆல்ரெடி முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டாராம். அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இப்ப திமுக முன்னாள் அமைச்சர்கள்ல குறிப்பா வேலு மற்றும் சிவசங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு நிலவர பிரகாரம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட வீடு கரூர்ல இருக்கிற பகுதியில, அவரோட சொந்த வீடு, அவருக்கு ஆதரவா செயல்பட்ட ஆதரவாளர்கள், அதே போல அவரோட பினாமியா கருதப்பட்ட ஹோட்டல் வச்சிருக்கவங்க, அவங்களோட இடங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல முறைகேடு நடத்தப்பட்டதாக சொல்லி வழக்கு பதிஞ்சு கிட்டத்தட்ட 41 பிளேஸ்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போலீஸ் துணையோட சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூடுதல் தகவலா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களே ரகசியமான ஒரு ஹோட்டல்ல வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதோட தொடர்ச்சியா அடுத்தது யார் யார் பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு, K. நேரு, அன்பில் மகேஷ், இவங்க பேர்ல எல்லாம் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா லஞ்ச ஒழிப்புத்துறையிலோட சோதனைகள் வரும்போது அங்க போய் தான் தேடி எடுப்பாங்களா எவிடன்ஸ்? நிச்சயமா இல்லை. ஆல்ரெடி இவங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணதை பொறுத்து நாமக்கே வாசிக்கு தான் அங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கே போவாங்க. ஏன்னா திருநவன் வீட்டுல எல்லாத்தையும் வச்சிருக்க மாட்டான். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கண்துடைப்புக்காக தான் இதெல்லாம் நடக்கும். பட் அவங்க ஆல்ரெடி சேகரிச்ச தகவல் இருக்குல்ல, அதை வச்சுதான் அந்த பர்டிகுலர் பர்சன் மேல விசாரணை நடத்துவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோமா, அவங்க டெலிஃபோன் உரையாடல், டவர் லொகேஷன், பேங்க் டிரான்ஸ்ஃபரு, ஸோ இன்னார்கிட்ட இருந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட் போச்சு, இதே போல ஷெல் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுட்டு தான் விசாரணையை நடத்துவாங்க. அதன் அடிப்படையில தான் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப பர்டிகுலரா சில IAS ஆபீசர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசகரா இருக்கிறவங்க திமுக ஆட்சியிலயும் அவங்க நல்ல துறையில இருந்தாங்க, செழிப்பா இருந்தாங்க, தவறு செய்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கே இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம் சிஎம். ஆனா சிஎம்க்கு இதுல கடும் அதிருப்தி நிலவரதா சொல்லப்படுது. அத குறிப்பா பாத்தீங்கன்னா திரு உமாநாத், திரு குமரகுருபரன், திரு நந்தகுமார், திரு தாரேஸ் அகமது, அதுக்கப்புறமா பிரகாஷ் மற்றும் முருகானந்தம், இவங்கெல்லாம் திமுக ஆட்சியிலே கடுமையான பலத்தோட இருந்தாங்க. ஊழல் செய்யறதுக்கு அந்த அமைச்சர்களோட சேர்ந்து இவர்களே ஊழல் செஞ்சாங்க. ஆனா இருந்தும் இவங்க இப்ப இந்த அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா நல்ல போஸ்ட்லயே இருக்காங்க. இதுக்கு காரணம் முதல்வரை சுத்தி இருக்கிற சில பேரோட உத்தரவு தான். என்னன்னா, இவங்கெல்லாம் நம்ம ஆட்சிக்கு உண்மையா இருப்பாங்க, அதே நேரத்துல நிறைய ஆலோசனைகளை வழங்குவாங்க,
முன்னாள் அமைச்சர்கள் செய்த தவறுகளை இவங்க சுட்டி காட்டுவாங்க, அவங்க என்னென்ன வழியிலலாம் பண்ணாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் முதல்வருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னா, இவர்கள் தவறுகள் செய்துட்டாங்க, தவறு செய்து இவங்க மாட்டிக்கிறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டா எனக்கு அதுல சந்தேகம் தான். அதே தான் முதல்வருக்கும் வந்து அதிருப்தி ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா முதல்வருக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பழனி நில மோசடி புகார் இருக்கு இல்லையா, இந்த பத்திரப்பதிவுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுக்கும் அறநிலைத்துறைக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்ந்து செயலாளராக இருக்கிறவர் வந்து அந்த துறைக்கு குமரகுருபரன் ஐஏஎஸ் தான். ஸோ அவரு தான் வந்து இதுல மிகப்பெரிய சதி செய்து இந்த பத்திரப்பதிவு நடத்தினதுக்கு உறுதுணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படும் போது அவரை தொடர்ந்து அந்த பதவியில வச்சுக்கிறது. ஏற்கனவே அவர் எங்க இருந்தாரு, சென்னை மாநகர கமிஷனரா இருந்தாரு அந்த கார்பரேஷனுக்கு. ஸோ அங்கேயே ஏகப்பட்ட ஊழல்கள்லாம் பண்ணாரு சேகர் பாபு கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதே குமரகுருபரனை தான் தொடர்ந்து இந்த பதவியில் அமைத்ததுனாலதான் இன்னைக்கு ஆட்சிக்கு இவ்வளவு பெரிய அவப்பெயர் வந்துச்சு அப்படின்றது முதல்வரோட எண்ணம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா திரு நந்தகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல நிர்வாக இயக்குனராக இருக்காரு. வந்தவனே முதல்வர் 717 டாஸ்மார்க் மூட சொல்லி எங்கெங்கெல்லாம் ஸ்கூலு, கோயில், பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி 717 டாஸ்மார்க் கடைகளை மூட சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து நிறைய டாஸ்மார்க் கடை ஒன்றும் மூடாமையே முதல்வருக்கு வந்து லிஸ்ட் கொடுக்காமையே இருக்காராம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆளுங்கட்சியோட ஆட்களோட பாரு அவங்களோட சப்போர்ட்ல இன்னுமே செயல்படுது அப்படின்ற அடிப்படையில முதல்வர் ரொம்ப அப்செட்டா இருக்காராம். இருக்கட்டும், இவங்க மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் முடிஞ்ச உடனே இவங்க மீது ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா பட்ஜெட் நடக்க போகுது இல்லையா, ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து. ஸோ இந்த காலகட்டத்தில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் யாரையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது அடுத்த அதிரடி என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே தான் இருக்கும். சாரி, முன்னாள் இல்லை, இந்நாளில் இருக்கிறவங்க, அதாவது போன அரசாங்கத்தில் யாரெல்லாம் கோலோச்சி இருந்தாங்க அப்படின்ற அவங்க மீதுலாம் அதிரடி நடவடிக்கை பாயம் அப்படின்றது முதல்வர் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி சொல்லப்படுது. முதல்வர் வந்து ஐஏஎஸ் வந்து பட்ஜெட் முடிஞ்ச பிறகு நிறைய பேரை பண்ண போறாரு இல்லையா, ஆனா அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடியே இவர்கள் எல்லாம் கட்டம் கட்டணும்ன்றதுனால தான் திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்களையும் அருண் ஐபிஎஸ் அவர்களோட டிரான்ஸ்ஃபரும் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் வந்து பட்ஜெட் முடிஞ்ச பிறகு பண்ணலாம்னு நினைச்சிட்டு தான் இருந்தாராம். பட் இவங்க ரொம்ப ஆட்டம் போட்டதன் அடிப்படையில தான் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே களை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே நேரடியா முதல்வர் சொன்னாரு, கூட இருக்கிற நிழல்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. முதல்வர் நேரா வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி இமிடியேட்டா வந்து இவங்க 2 பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னதுதான் சிஎம் ஆபீஸ்ல இருக்கவங்க நடுங்கி போயிருக்காங்க. எப்படி முதல்வருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு. என்னதான் அவருக்கு தெரியறதுக்கு புதுசா வந்திருக்காரு, டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா. அவருமே இப்போ லேர்ன் பண்ணியிருப்பாரு, புத்திசாலியானவர். அதே நேரத்தில் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறவர், அவருக்கும் சில பேர் வந்து தகவலை சொல்லிட்டு தானே இருப்பாங்க. ஸோ இதே போல இன்னும் பல பேரை வந்து ஆக்ஷன் எடுப்பாருன்றதை நம்ம நம்புவோம். வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமதி அப்படின்ற மலைப்பகுதியில் இப்பவுமே கல் குவாரிகளை வந்து வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அளவுக்கு மீறி, அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட வந்து பார்த்தீங்கன்னா மிக ஆழத்தில் போறாங்க. இப்போ வேலூர்ல 20 கல்குவாரியை வந்து தற்காலிக தடை விதிச்சுட்டாங்க. ஏன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட கடந்த கால ஆட்சியில வந்து கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா டி.கே. பிரபு அவர்கள் வந்து கடுமையான உத்தரவுலாம் பிறப்பிச்சாரு. ஆனாலும் இந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்க தொடர்ந்து சில குவாரிக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள்ல வந்து இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வருவாய்த்துறைக்கும் சரி அந்த கன்சர்ன் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் வந்து தொடர்ந்து பெட்டிஷனே கொடுத்துட்டு இருந்தாலும் இங்க கடந்த ஆட்சி காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இளம் பூபதி அவர் தான் வந்து இந்த இடத்துல குத்தகை எடுத்திருக்காரு, டெண்டர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆட்சியாளர்கிட்டயே வந்து 2026 ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆர்டர் வாங்குறாரு. என்ன அப்படின்னா பிப்ரவரி மாசம் வாங்கிறாரு. ஆட்சிக்கு முடியறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்கிடுறாரு, மாசு கட்டுப்பாடு வரை அனுமதியை வாங்கிடுறாரு. அதோடு இல்லாம கனிம வளத்துறை அதிகாரிகள் வாங்கிட்டு ஃபுல்லா வந்து கோடிக்கணக்கில் இவங்களுக்கெல்லாம் பணத்தை வந்து பட்டுவாடா பண்றாரு. பட்டுவாடா பண்றதுனால இப்ப என்னன்னா வேலூர் மாவட்டத்திலையும் சரி, இங்க இருந்து மற்ற மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் சரி, வேலூர் ஒட்டி இருக்கிற மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இங்கிருந்து இவர் கனிம வளங்களை அனுப்பிட்டு இருக்காரு, கிராவல் மண்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்ன இவருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20 கல்குவாரிகள் வந்து செயல்பட்டு இருக்கு, அதெல்லாம் தடை போட்டாங்க. அப்போ டிமாண்ட்
டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால ரேட்டும் அதிகமா இவர் கொடுக்குறாரு. ஸோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ரேட் அதிகமா இருக்குன்ற அடிப்படையில தான் வந்து ஆந்திரால இருந்து அந்த வேலூரை சுத்தி இருக்கிற பகுதிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராவல்லாம் வந்து அங்க இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரேட்டு கூடவே இருக்கு அப்படின்ற அடிப்படையில இவர் இப்போ ஆந்திரால இருந்து வராம இவர்கிட்டயே வாங்கணுன்ற கட்டாயமும் ஏற்படுது. ஏன்னா கால விரயங்கள் எல்லாம் இல்லாம போயிடுது இல்லை அந்த ஏரியாவிலேயே வாங்கும்போது. ஸோ இவர் வந்து செழிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நீதிமன்றங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள்லாம் வந்து ஒழுங்கா செயல்படுறது இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க, பணத்தை வாங்கிட்டு தவறு செய்யறாங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே பல முறை உங்களுக்கு கொட்டு போட்டிருக்கு. இருந்தாலும் இது வந்து அமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னு டவுட்டா இருக்கு. அதிகாரிகளோட கண்ட்ரோல்ல தான் இது நடக்குது அப்படின்னு, தவறுகள்லாம் நடக்குதுன்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க அளவு விட கீழே போயிடுறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா 5 ஹெக்டேருக்கு கம்மியாக இருக்கிற பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்டலாம் என்ஓசி வாங்கணும், இல்லை அந்த கிராம மக்கள்கிட்ட என்ஓசி வாங்கணுன்றது கட்டாயம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இந்த அதிகாரிகள் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொதுவாக வந்து இந்த மலையை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெடியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ வெடி வைக்கிறது அளவுக்கு மீறி, அந்த வெடி வைக்கிறதுனால சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் வந்து அதிர்வு ஏற்படுது, வீடுகள்லாம் டேமேஜ் ஆகுது, மக்களுக்கு வந்து பொல்யூஷன் பிரச்சனை வருது. ஸோ இந்த காரணங்களாக சொல்றாங்க. அளவுக்கு அதிகமாக கீழே போக போக நிலத்தடி நீர் வந்து கீழே நோக்கி போகுது. ஸோ இது மாதிரி பல கட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் சொன்னாலும் சரி இதை தடுக்க முடியல. ஸோ நம்ம வீடியோ வாயிலா என்ன சொல்றோம் அப்படின்னா, அமைச்சருக்கு என்ன சொல்றோம்னா, இந்த பாலமதி மலையில இந்த இளம் பூபதி அவர்களோட டெண்டரை வந்து உண்மையா வந்து நீங்க அனுமதிச்சு தான் நடக்குதா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்குங்க. ஸோ அதன் அடிப்படையில அப்படி அனுமதி இல்லாம நடந்ததுன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எங்க வீடியோ சார்பா உங்ககிட்ட நாங்க கேட்கறது. ஸோ அடுத்தது முதலமைச்சரோட அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இதை மாறப்போகுது. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில தான் காலங்காலமாக இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நிர்வாக வசதி குறைபாடு, இட நெருக்கடி, இந்த காரணங்கள் எல்லாம் வந்து முதல்வரோட ஆஃபீஸ் அலுவலகம் சொல்றாங்க. எங்க போகுது அப்படின்னா அந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் நாமக்கல் பில்டிங்னு ஒன்று இருக்கு, 10 மாடி பில்டிங்கு. இந்த பில்டிங்கில் தான் மாற்ற போறதா சொல்லப்படுது. ஸோ இதுக்கு காரணங்கள் எல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க, இதனால மக்களுக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை சொல்லிடுவோம், மைனஸ் என்னன்றத பின்னாடி சொல்லுவோம். ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்கள், இடப்பற்றாக்குறை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்காலமாக இருந்த சிஎம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு வந்து திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா அதிகாரிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கிறதுனால அந்த நிர்வாக பணி வேகமாக நடக்க மாட்டேன்றது அப்படின்னு தான் முதல்வரோட ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியாக சொல்லப்படுது. இப்போ என்னன்னா, முதலமைச்சர் அலுவலகம் இருக்கணும், அது கூடவே அவரோட முதன்மை செயலாளர்கள் 1, 2, 3 அப்படின்னு இருக்காங்க. அது போக வந்து 30 துறைகள் இருக்கு இல்லையா, இந்த துறைகளோட அலுவலகங்களும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல விரும்புகிறாரு. ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் இமிடியேட்டாக டக்குன்னு போயிடணும் அப்படின்னு. ரெண்டாவது பார்வையாளர்கள் வருவாங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு இட வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது. கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கணும், ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னா உடனே எல்லா செயலாளர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச முடியும் ஒரே இடத்துல. ஸோ இதெல்லாம் தான் காரணம் காட்டி இடம் வந்து அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 5000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த முதல்வர்களுக்கும் 10வது மாடி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மேலே போயிட்டேன்னா பீச் வியூவில் இருக்கும். அதே போல் பீச்சை பார்த்துருக்கும்போது ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லப்படுற காரணங்கள். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மைனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர்கள் வாஸ்து பார்த்துட்டு வாஸ்து பிரகாரம், அதாவது அவர் ஜோதிடர்கள் அறிவுரைப்படி அந்த இப்போ இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா அவரோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சரியாக இருக்காது. அவர் ஆட்சியில் நிறைய இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பீஸ்ஃபுல்லாக அவரால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால இருக்கிறதுலேயே உச்சமான ஹைட்டான இடத்துக்கு போயிடணும், அவருக்கு தான் மற்றவங்க எல்லாருமே இருக்கணுன்ற அடிப்படையில் தான் அங்கே போகிறாங்க. ரெண்டாவது கிழக்க பார்த்த மாதிரி இருக்கிறது, பீச்சை பார்த்த மாதிரி இருக்கிற இந்த காரணங்களால தான் அவர் மாற்றப்படுறதா வந்து எதிர்கட்சிகளால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 10வது மாடி வர்றதில்ல எங்களுக்கெல்லாம் வந்து விருப்பம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அவசர காலத்தில் வந்து ஒரு ஃபயர் ஆச்சுன்னா அந்த ஃபயர் ஆனால் கீழே இறங்கி ஓடி வரதுக்குள்ளேயே ஃபயர் வந்து வேகமாக பரவிடும். இது வந்து அன்சேஃப்டி பிளேஸு, இங்கே நீங்கள் வரக்கூடாது. எங்களுக்குமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக இந்த இடத்துல நடமாடிட்டு
நடமாடிட்டு இருந்தோம். ஒரு காஃபி கடைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் கீழே வந்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து 10 மாடியிலையும் நாங்கள் தான் இருந்தோம். ஸோ அலுவலர்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இப்போ நீங்கள் வந்துட்டால் நிறைய செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளம் வரும். எங்களுக்குமே வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும். இதில் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க கடும் எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பணி வந்து நடத்துறதுனால அந்த 10வது மாடியில் இருக்கிற சில அலுவலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் இருக்கிற கலைவாணர் அரங்கத்துக்கு மாற்றப்படுறது. செய்தி மக்கள் தொடர்பு துறை, வணிக வரி, உள்துறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றப்படுறது. ஆல்ரெடி அவங்கள அங்கே மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் மிட்ல வந்து இந்த ஆஃபீஸுக்கு வந்து முதல்வர் அவர்கள் போயிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நாம் வந்து நெகட்டிவ் எல்லாம் விட்டுருவோம். இதனால ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. முதல்வர் அவர்கள் வந்து நிர்வாக வசதிகள் வந்து வேகமாக நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் எல்லாமே தன்னோட ஃப்ளோர்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் தவறு ஏதும் இல்லை. எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல தானே செய்வாங்க, அதை நம்ம யோசிக்க வேணாம். பட் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக இருக்கும்னு நாம் நம்புவோம். மக்களுக்கு வந்து வேகமாக வந்து வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மீண்டும் இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.